காலைல கவர்மெண்ட் ஸ்கூல் சைடா போயிருந்தேன். அங்க சாம்பார் வச்சாங்க பாரு, வச்ச கைக்கு தங்க வலையிலே போடலாம் போலயே. தகர டப்பா என் வாயில இருந்து ஏதாவது வந்துட போகுது, நல்லா ஏதாவது சொல்லிடுவேன். எத்தனை தடவை நீங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்க? ஆடிக்கு ஒரு தடவை, அமாசிக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டியது. தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? டெய்லி எல்லா சேனல்லையும் டிபேட் போகுது. அதுல விஜய் என்ன பண்ண போறாரு, விஜய் அரசியல்ல வந்தா ஜெயிப்பாரா, திமுக ஜெயிக்குமா, அதிமுக ஜெயிக்குமான்னு டிபேட் ஷோலாம் எடுத்து நடத்துறாங்க. ஆனா அந்த கோவையில நடந்த இன்சிடென்ட், 43 குழந்தைங்க பள்ளி விழுந்து சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இதுக்கு எந்த நிர்வாகம் பொறுப்பெடுத்துக்கணும்? அப்பா என்ன ஒரு டேஸ்ட். டெய்லியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம் போலயே. என்ன அங்க ஒரே சத்தமா இருக்குது? இல்ல, காலைல கவர்மெண்ட் ஸ்கூல் சைடா போயிருந்தேன். அங்க சாம்பார் வச்சாங்க பாரு, வச்ச கைக்கு தங்க வலையிலே போடலாம் போலயே. தகர டப்பா என் வாயில இருந்து ஏதாவது வந்துட போகுது, நல்லா ஏதாவது சொல்லிடுவேன். வேண்டாம். தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? சரி, எத்தனை தடவை நீங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்க? ஆடிக்கு ஒரு தடவை, அமாசிக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டியது. அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அதிகாரிகள் வந்தா, ஐயோ அதிகாரி வர்றாங்கன்னு நீங்க பார்த்து பார்த்து சமைச்சு வைப்பீங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அத்தாடி சாம்பார் ஆஹா ஓஹோன்னு புகழ வேண்டியது, சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு புகழ வேண்டியது. டெய்லி அந்த ஸ்கூல்ல முதல்ல சாப்பாடு எப்படி இருக்குது, அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, கழிவறை வசதி எல்லாமே நல்லா இருக்குதா அப்படின்னு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் பார்த்தாங்க அப்படின்னா உண்மையாவே கவர்மெண்ட் ஸ்கூலோடைய நிலவரம் என்ன அப்படின்றது தெரிய வரும். சும்மா என்னைக்காவது நீங்க விளம்பரம் பண்ணணுன்றதுக்காக அப்படியே பிரம்மாண்டமா ஒரு மேடை அமைச்சு முதலமைச்சரை கூட்டி மந்திரிகளை கூட்டி அதுக்கு ஒரு ஆடு விளம்பரம் பண்றதுக்கு நடிகைகளை கூப்பிட்டு ஆகா ஓவன் புகழ் மட்டும் பாடினா பத்தாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலு எப்படி இருக்குது, குழந்தைங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்குது. ஓகே, நல்லா நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆகா ஓஹோன்னு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லா ஹையஸ்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு நாள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கூப்பிட்டு போய் சாப்பாடை யதார்த்தமாக கொடுத்து பாருங்க. அந்த குழந்தைங்க முதல்ல சாப்பிடுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்னைக்கோ விளம்பரத்துக்காக ஒரு நாள் போய் சாப்பிட்டு ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? என்ன நடந்துச்சு? ஏதோ ஒரு பிப்ரவரி 2025 ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன ஒரு இன்சிடென்ட்? தர்மபுரி மாவட்டத்தில் 7 குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? ஏதோ ஜூன் 2025 கம்மியா தானே நடந்துச்சு. ஓ, கூடலூர்ல 3 குழந்தைங்க அஃபெக்ட் ஆனது கம்மியா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் தான் முக்கியம். மற்றபடி வந்து நீங்க நல்லது செய்றீங்களா கெட்டது செய்றீங்களா, எத்தனை குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்பர்ஸை மட்டும் கணக்கு வச்சுக்கிற வேண்டியது. ஏதோ ஆகஸ்ட் 2025 கூட ஏதோ ஒரு என்ன ஏதோ மறந்தாச்சா? அதுவும் மறந்தாச்சு. அதாவது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எத்தனை குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு எங்கேயாவது வந்து விளம்பரம் பண்றது மட்டும் முக்கியமா இருக்கும், அப்படிதானே? ஏதோலாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா ஹொசூர்ல கிட்டத்தட்ட 22 மாணவர்கள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. செப்டம்பர் 2025 கூட ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, ஏதோ நடந்துச்சுன்னு வேற நினைப்பீங்களா? நினைக்கிறீங்க. அதுவும் என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. அது சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? நீங்க எல்லாம் சேஃப் ஜோன்ல பத்திரமா இருக்கீங்க. உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு சமயக்காரங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி நினைக்க போறது இல்லை. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களை பத்தி நீங்க எல்லாம் எதுக்கு கவலைப்பட போறீங்க? என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சியில ஏற்கனவே 60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க பெருசா பேசுனீங்களே. கள்ளக்குறிச்சியிலேயே வந்து 47 குழந்தைங்க அதே பள்ளி உணவை சாப்பிட்டு அஃபெக்ட் ஆனாங்க. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஏதோ போன வருஷம் நடந்துச்சு, அதை விடுங்க. ஓ, என்னது போன வருஷம் நடந்துச்சு இந்த வருஷம் நடக்கலையா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. என்ன தரவுகள் சொல்லிக்கிட்டு இருக்குது இந்த வருஷம் என்ன நடக்குது, போன வருஷம் எத்தனை குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு. இந்த வருஷமும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 தஞ்சாவூர்ல கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது தெரியுமா? நல்ல வேலை மார்ச் மாசத்தை மறந்துட்டாங்க. அது எப்படியா மனசாட்சியே இல்லாம இருக்கீங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிலைமை மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, அதை பத்தி பேசுச்சு. டெய்லி எல்லா சேனல்லையும் டிபேட் போகுது. அதுல விஜய் என்ன பண்ண போறாரு, விஜய் அரசியல்ல வந்தா ஜெயிப்பாரா, திமுக ஜெயிக்குமா, அதிமுக ஜெயிக்குமான்னு டிபேட் ஷோலாம் எடுத்து நடத்துறாங்க. மாத்தி மாத்தி விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கோவையில நடந்த இன்சிடென்ட், 43 குழந்தைங்க
பள்ளி விழுந்து சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இதுக்கு எந்த நிர்வாகம் பொறுப்பெடுத்துக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சா? சரி, இது போல இனிமே இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கா? அப்படியே இல்ல, ஜீவா தேவான்னு 2 குழந்தைங்களை கூப்பிட்டு முதலமைச்சர் நாய்க்குட்டி எப்படி வளர்க்கறது, இந்த நாய்க்குட்டியை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரே. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து மந்த்லி ஸ்கூலை போய் விசிட் பண்றாங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறை சரியா இருக்குதா, கழிவறை வசதிகள் சரியா இருக்குதா, எஜுகேஷன் சரியா இருக்குதா, அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயத்த தொடர்ந்து அவங்க பேசுனாங்க அப்படின்னா, இல்ல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி மறுபடியும் வரட்டும் அப்படின்னு நாங்களும் மனசார நினைப்போம். இனிமேலாவது இது மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்காம பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கும் தரமான உணவு கிடைக்கணும், பாதுகாப்பான கழிவறை வசதி வேணும், அவங்களுக்கும் எஜுகேஷன் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சார்பா கேட்டுக்கலாம். தேங்க்யூ விமல். நன்றி.